வணக்கம், நான் உங்கள் ஜெயா. புதுச்சேரியில் உள்ள 11வது வகுப்பு படிக்கும் பள்ளி மாணவியான இவங்க எந்த நேரமும் போன்ல இன்ஸ்டாகிராம் கதியாவே இருந்துட்டு இருந்திருக்காங்க. ஒரு நாள் இவங்களுக்கு இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்ல முகம் தெரியாத ஒருத்தர் இருந்து இன்ஸ்டாகிராம்ல மெசேஜ் வந்திருக்கு. திருப்பி இவங்களும் இந்த மெசேஜுக்கு யாருன்னு கேட்க இது நாளடைவில் இவங்களுக்குள்ள பழக்கம் ஏற்பட்டிருக்கு. சொல்ல முடியல. இது ஃப்ரெண்டா மட்டும் இல்லைங்க, நாளடைவில் எதிர்முனையில இருக்கிறவங்க இந்த பொண்ணு கிட்ட நான் உன்னை லவ் பண்றேன், உன்னை கல்யாணம் பண்ணக்க ஆசைப்படுறேன்னு சொல்லப்படுது. இதோடு நிறுத்தாம சிறுமிக்கு நிறைய ஆபாச படங்களா அனுப்பியதாக சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாம தன்னோட அந்தரங்க வீடியோவும் முழு நிர்வாண வீடியோவும் சேர்த்து அனுப்பியிருக்காரு. மறைமுக நபர் இது ஒரு ஸ்டெப் மேலேயே போயிருக்காரு. இது என்னன்னா, பள்ளி மாணவி கேமரா முன்னாடி நீ நிர்வாணமா நில்லுன்னு சொல்லிட்டு மிரட்டி இருக்கான், டார்ச்சரும் பண்ணியிருக்கான். பிளான் எனக்கு தெரியும்டா, கொண்டு விடுவேன். இதை கேட்ட அந்த பள்ளி மாணவி அதண்டு மிரண்டு போயிடுச்சு. உடனே வீட்டுல இருக்க அம்மா கிட்ட நடந்ததெல்லாம் சொல்லியிருக்காங்க. உடனே அவங்க அம்மா பாண்டிச்சேரியில இருக்கிற சைபர் கிரைம்ல போய் கம்ப்ளைண்ட் பண்ணிருக்காங்க. இதை கேட்டு ஷாக் ஆன பாண்டிச்சேரி சைபர் கிரைம் போலீசார் உடனே நடவடிக்கை எடுக்க களத்துல இறங்கியிருக்காங்க. லேட்டஸ்ட் டெக்னாலஜி யூஸ் பண்ண சைபர் கிரைம் போலீசார் 15 நாளா இன்ஸ்டாகிராம்ல பள்ளி மாணவிக்கு ஆபாச வீடியோ அனுப்புனவங்க யாருன்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்ல யூஸ் பண்றதுல மொபைல் நம்பர் வச்சு ட்ராக் பண்ணிருக்காங்க. ஆசாமி மதுரையில இருக்காருன்னு. உடனே சைபர் கிரைம் போலீஸ் டீம் மதுரை கிளம்புனாங்க. மதுரையில வச்சு ஆசாமிய கோழி அமுக்குற மாதிரி அமுக்கி பிடிச்சிட்டாங்க. இதை தட்டி கேட்க யாருமே இல்லையா? தனிப்பட மதுரையில வச்சு அவனை அரெஸ்ட் பண்ணிட்டு புதுச்சேரி கூப்பிட்டு வந்துட்டு விசாரணை நடத்திருக்காங்க. விசாரணையில் என்ன தெரிய வந்திருக்குன்னா, யூடியூப் நடத்திட்டு வர சிக்கா சுமி தம்பதிகளோட பையன் அஷ்ரஃப். நாதாரியோட சித்தி யாருன்னு கேட்டீங்கன்னா, கொஞ்ச நாள் முன்னாடி யூடியூப்ல ட்ரெண்டிங்கா வந்துருந்தாங்களே சூர்யா என்கின்ற ரவுடி பேபி, அவங்க தான். இதை பார்த்தோன்னே எனக்கு என்ன தோணுச்சுன்னா, நீங்களா கெட்டு குட்டி சோறானீங்க, இந்த வளர்ற பையனே விட்டு வைக்கலையான்னு தோணுச்சு. அப்புறம் நினைச்சுக்கினேன், உங்களை பார்த்தானே வளர்றான், அவன் மட்டும் எப்படி வளருவான். போலீஸார் விசாரணையில் அவன் மொபைல் எடுத்து செக் பண்ணியிருக்காங்க. இது ஒரு பள்ளி மாணவிக்கு மட்டும் அனுப்பலைங்க, நிறைய பொண்ணுங்களுக்கு அனுப்பிட்டு டார்ச்சரும் பண்ணியிருக்கான். போலீஸார் இப்பவே உன்னை அடிச்சு திருத்திட்டு நல்வழி கொண்டு வரணும். மொபைல்ல மொத்தம் ஆபாசம் தான் அந்தரங்க படம் வச்சிருக்கான். இதனால இப்பவே கண்டுக்காம விட்டோம்னு வச்சுங்களேன், வாழ்நாள்ல எத்தனை பெண் பிள்ளைகளோட வாழ்க்கை கெடுப்பானே தெரியாது. இதோட மட்டும் நிறுத்தாம பள்ளி மாணவியோட அம்மா பையனோட குடும்பத்து மேலே கேஸ் கொடுத்திருக்காங்க. என்னன்னா, இந்த பையனோட ஃபேமிலி மெட்ரதாகவும் கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காங்க. என்னோட ஒரே கருத்து என்னன்னா, பெண் பிள்ளைகளுக்கு இந்த மாதிரி தொல்லை கொடுக்குறாங்க பார்த்தீங்களா, இவங்கெல்லாம் பாரபட்சம் பார்க்காம தண்டனை கொடுக்கணுங்க. அதே போல பெற்றோர்கள் ஒன்று கவனத்தில் வச்சுக்கணும். அதே போல இந்த காலத்துல ஆண் பிள்ளைகளா இருந்தாலும் சரி, பெண் பிள்ளைகளா இருந்தாலும் சரி, மொபைலை யூஸ் பண்றது தடுக்க முடியாது. எந்த நேரம் மொபைலும் கையா இருக்கிறத தவிர்க்க சொல்லணும். அதே போல மொபைல கொண்டு போயிட்டு ரூம்ல கொண்டு போய் கதவு சாத்திக்கிட்டு யூஸ் பண்றது தடுக்கணும். அது மெயின் திங். குழந்தைங்க யூஸ் பண்ற மொபைல்ல லாக் செட்டிங்கே வச்சிருக்க கூடாது. பிள்ளைங்க கிட்ட மொபைல் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொன்ன கண்டிஷன் போட்டீங்கன்னு அவங்களுக்கு கோவம் வந்துடும். அவங்க கூட சொல்ல வேண்டிய ரெண்டே கண்டிஷன் தான். நீ எவ்வளவு நேரம்னா மொபைல் யூஸ் பண்ணிக்கோ, ஆனால் ஹாலில் தான் யூஸ் பண்ணணும். நம்மளுக்கு ரொம்ப நாளாவே ஒரு கிளாரிட்டி வராமல் இருக்குது. டிடிவி வாசன் பிரச்சனையை தேடி போறாரா, இல்லை அவரை தேடி பிரச்சனை வருதா? டிடிவி வாசன் தமிழ் யூடியூப் கம்யூனிட்டியில் ஒரு பெரிய ரைடராக வளம் வந்துட்டு இருந்தாரு. ஒரு சில நேரங்களில் சட்டவிரோதமாக பைக் ரைட் பண்ணிட்டு லைசன்ஸே கேன்சல் ஆச்சு அவருக்கு. போன வருஷம் ஜூன் மாதம் அவர் ஒரு படத்துக்கு ஹீரோவாக கமிட் ஆனாரு. அந்த படத்தோட ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் ஜூன் 29 அவர் பர்த்டே அன்னைக்கு ரிலீஸ் பண்ணாங்க. படத்தோட பேர் பருத்தி வீரன். ஓ, தப்பா சொல்லிட்டேனோ, அது கார்த்தி நடிச்சதுல மஞ்சள் வீரன். படம் பூஜை போட்ட அன்னைக்கு இயக்குனர் செல்வம் சொன்னது நம்மளால இன்னும் மறக்கவே முடியலங்க. சும்மா நச்சுன்னு ஆணி அடிச்ச மாதிரி மனசுலேயே பதிஞ்சிடுச்சு. அன்னைக்கு பிரஸ் மெம்பர் ஒருத்தர் இயக்குனர் பார்த்து ஒரு கேள்வி கேட்டாரு, உங்க படம் என்ன ஆஸ்கர் அவார்டு வாங்கிடுங்களா? ஆஸ்கர் அவார்டெல்லாம் வெளிநாட்டு அவார்டுங்க, அதெல்லாம் நம்ம படத்துக்கு தேவையில்லை. என்னோட ஒரே ஒரு குறிக்கோள் தேசிய அவார்டு மட்டும்தான், அது எப்படி இருந்தாலும் நம்ம படத்துக்கு கிடச்சிடும்னு சொல்லிட்டு ஆணித்தரமாக சொன்னார். நம்ம படத்தில் 4 பாட்டு 4 ஃபைட் இருக்கு. ஃபர்ஸ்ட் சீனுக்கே தேட்டரே கதி கலங்கி நிற்க போகுதுன்னு சொன்னார். அதோட நிறுத்தியிருந்தா கூட பரவாயில்லைங்க, அடுத்த சூப்பர் ஸ்டாரே டிடிவி வாசன் தான் சொன்னார் அவர். டிடிவி வாசன் ஒரு ப்ராஜெக்டில் கால் வச்சாருன்னா அது பின்வாங்கவே மாட்டார். அந்த ப்ராஜெக்ட் முடிக்கிற வரைக்கும் ஊனறக்கம் இல்லாமல் வெறியாக வேலை செய்வார். அந்த நெருப்பை அவர் கண்ணில் நான் பார்க்குறேன்னு சொன்னார். இதே போல் ஒரு ஹீரோவை தான் ரொம்ப நாளாக தேடிட்டு இருந்தால் எனக்கு இப்போ கிடச்சிட்டாலும் ரொம்ப சந்தோஷப்படுறேன்னு சொல்லிட்டு மாரத்தட்டி சொன்னார் அவர். அதே இயக்குனர், அதே வாய், அதே படத்துக்கு இன்னைக்கு ப்ரெஸ் மீட் வச்சுட்டு என்ன சொல்கிறாருன்னு தெரியுங்களா? மஞ்சள் வீரர் படத்துலேருந்து டிடிவி வாசனை நாங்கள் தூக்கி எறிகிறோம். அதுக்கு அவர் என்ன காரணம் சொல்கிறாருன்னா, படத்துக்கு பூஜை போட்டு 1 வருஷத்துக்கு மேலே ஆகுது, இது வரைக்கும் ஒரு நாள் கூட டிடிவி வாசன் ஷூட்டிங்கே வந்ததில்லை. அவர் கையை பிடிச்சி காலை பிடிச்சி கெஞ்சியே பார்த்தாச்சு, இந்த விஷயத்துக்கு அவர் சட்டையே பண்ண மாட்டாரு. என்னோட ஃபர்ஸ்ட் படமே ஊற்றி முடிக்கிட்டு தேட்டர்லேருந்து தூக்கி எறிஞ்சிட்டாங்க, 2வது படம் இது மாதிரி இருந்துச்சுன்னா நான் என்னங்க பண்ணுறதுன்னு கேட்குறாரு. ஒரு கொஞ்ச நாள் கேஸு ஆக்சிடென்ட் எல்லாம் இருந்தார், அதுக்கு நானும் எவ்வளோ சப்போர்ட் பண்ணேன். சரி, அந்த பிரச்சனையெல்லாம் ஒரு விழமா முடிச்சுட்டு கூட ஊராக சுற்றிட்டு தான் யூடியூப்ல விளாக் போட்டுட்டு இருக்காரு. இதெல்லாம் என்னன்னு கேட்க மாட்டீங்களா? குறுக்கிட்டு நம்ம ப்ரெஸ் மெம்பர் ஒருத்தர் குறுக்கிட்டு ஒரு கேள்வி கேட்டாரு, கொஞ்ச நாள் முன்னாடி நீங்கள் சொன்னீங்க நம்ம படம் 299 கிலோமீட்டர் வேகத்துக்கு போயிட்டு இருக்குன்னு சொன்னீங்களா? ஆமாங்க, படத்தோட 35% கதையோட ஷூட்டிங் முடிஞ்சிச்சு.
அதெல்லாம் மற்ற கோ ஆக்டர்ஸ் வச்சு எடுத்துட்டோம். டிடிவி வாசன் ஒரு சீன் கூட இது வரைக்கும் எடுக்கவே இல்லைங்க சொல்றாரு. அதுக்கப்புறம் அவர் சொன்னாரு விஜய் டிவில நடக்கிற பிக் பாஸ் சீசன்ல அவரை கூப்பிட்டுருக்காங்க. அவர் காதலி அந்த ஷோல வந்து கலந்துக்கிறாங்களாம். பிக் பாஸ் ஷோல நான் கலந்துக்கிறேன்னு சொல்லிட்டு விஜய் டிவி கமிட்மெண்ட் கொடுத்துட்டேன். அதனால கொஞ்ச நாள் நான் பட ஷூட்டிங்ல வர முடியாதுன்னு சொல்லிட்டு கட் அண்ட் ரைட்டா சொல்லிட்டாருங்களாம். இந்த மொத்தம் காரணத்தால இவரை நான் படத்துல இருந்து தூக்கிட்டேன். அவருக்கு பதிலாக ஒரு புது ஹீரோவை இந்த வர மாசம் 15ஆம் தேதிக்குள்ள நான் உங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்றேன்னு சொல்லிட்டு பிரஸ் மீட்லயே சொல்லிட்டாரு. உங்களுக்கு டிடிவி வாசன்கிட்ட என்னதுமா கேக்குது, ஏன்பா அந்த இயக்குனர் ஏன்பா இப்படி வச்சு செய்யற மாதிரி சொல்லுது வந்து. வீடியோ எடிட் பண்றதுல என் மச்சிக்கு ஒரு பெரிய டவுட்டே வந்துச்சு. போன வாரம் டிடிவி வாசனோட ஃப்ரெண்டு ஒரு vlog போட்டாரு. இந்த வீடியோல வந்து இயக்குனர் செல்லம், டிடிவி வாசன் நிறைய பேர் இருக்காங்க. அவங்க ஃப்ரெண்டு சும்மா ஒரு கேள்வி கேட்குறாங்க, என்ன சார் மஞ்சள் வீரம் படம் ஷூட்டிங் எப்படி சார் போயிட்டு இருக்கு, எவ்வளோ முடிஞ்சிருக்குன்னு சும்மா ஒரு கேள்வி கேட்டிருக்காரு. அதுக்கு அந்த வீடியோவில் இயக்குனர் சொல்லியிருக்காரு 90% ஆஃப் படம் வந்து முடிஞ்சிச்சு, கொஞ்ச நேரம் காத்திருப்பா, தேட்டரில் படம் ரிலீஸ் ஆக போகுது, படம் ரிலீஸ் அன்னைக்கு தேட்டரே சும்மா அதிர போகுதுன்னு சொன்னார். ஒரு வாரத்துக்கு முன்னாடி இப்படி சொன்னார், இன்னைக்கு ப்ரெஸ் மீட்டில் இப்படி சொல்கிறாரு. எதையா உண்மை? மக்களே நீங்களே சொல்லுங்க, இதில் எது உண்மை எது பொய்ன்னு. ஒன்று கன்ஃபார்ம் ஆச்சு, டிடிவி வாசன் எப்படியோ பிக் பாஸ் வர போறாரு. இங்கே கண்டமானது பார்த்தாது அங்கே என்ன ஆக போறான்னு தெரியல. இந்த வீடியோ பற்றி வேற உங்கள் கமெண்ட்டுக்கு சரவடியில் ரிப்ளை வருங்க. இதோட இந்த வீடியோ முடிச்சிடறேன். பாய் ஃப்ரம் உங்கள் ஜேஆர்.